சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சார் என்னோட நேம் முத்து. நான் ஸ்ரீ குமரன் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட ப்ரிப்பரேட்டருங்க. ஓகே சார். இன்னைக்கு நம்ம எந்த மிஷின் பார்க்க போறோம் சார்? சார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ல பேப்பர் பிளேட் பண்ணக்கூடிய மிஷினரி. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிஷினரி வந்து டபுள் டை மிஷினரிங்க. ஓகேங்க. சரிங்களா? சார் இப்போ பேப்பர் பிளேட் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நானே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து கோயம்புத்தூரில் சோர்ஸ் பண்ணி எந்த வீடியோஸ் வரைக்கும் போட்டதில்லை. ஓகே. இப்போ இந்த மிஷின் பற்றி கிளியராக சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே. இப்போ நம்ம மிஷினரியை பொறுத்தவரைக்கும் சார் நம்ம நிறைய டைப் மிஷினரி பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் எடுத்த வீடியோலையும் நிறைய மிஷினரி எடுத்துருக்கிறீங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டை மிஷினரி, ஹைட்ராலிக் பேப்பர் பிளேட் பண்ணக்கூடிய மிஷினரிஸ். இதில் இந்த மிஷினரியை பொறுத்தவரைக்கும் சார் நிறைய கம்பெனிஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் பண்ணாலுமே நம்ம மிஷினரி வந்து குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம மிஷினரியோட குவாலிட்டி என்னென்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். மிஷினரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெயினாக வந்து ஹெவி டியூட்டி மாடலுங்க. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷினோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை 200 kg வருங்க. இது 200 kg வரும். ஓ, இந்த மிஷின் அவ்வளோ வெயிட் வரும்? ஆமாம். இந்த ஒரு பிளேட்டோட வெயிட் மட்டுமே 62 கிலோ வருங்க. ஸோ இந்த ஒரு பிளேட் மட்டுமே 62 கிலோ வரும். ஓகே ஓகே. சரிங்களா? அது போக இந்த மெட்டீரியல்ஸு பின்னா ஒரு சப்போர்ட் ரிப்பு எல்லாமே பார்க்குறப்போ உங்களுக்கு நியர்பை 200 kg வருங்க. இது மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ மேலே வரும். அதாவது மேலே அந்த சிலிண்டர் மட்டுமே 2 சிலிண்டர் போட்டிருக்கிறோம். சரிங்களா? ப்ளஸ் இந்த டை அடாப்டர் எல்லாம் போட்டப்போ உங்களுக்கு ப்ளஸ் பவர் பேக் பின்னாடி எல்லாமே இருக்குது. 200 kg நியர்பை வரும் உங்களுக்கு. ஓகே சார். சரிங்களா? சார் இப்போ இந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பேப்பர் பிளேட் நிறைய ஊரில் வந்துட்டு தடை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கான மாற்று என்னங்கிறதும் சொல்லிடுங்க. ஓ, கண்டிப்பாக. இப்போ மிஷினரி பொறுத்த வரைக்கும் சார் எப்படின்னா, இப்போ நிறைய கம்பெனிகள் நிறைய இடத்துல பண்ணுறாங்க. பட் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் டை எல்லாமே ஒன்று தான் சார். ஒரே டை தான். எந்த டை வேணாலும் ஒரே டை தான். இதில் ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன விதமான பேப்பர் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் எந்த பேப்பர் வந்து சப்போஸ் அவங்களுக்கு கஸ்டமருக்கு தேவையில்லை நினைக்கிறாங்களோ வேறு ப்ராடக்ட் நம்ம ஆல்டர்னேட்டாக நிறைய பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சில்வர் லேமினேஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த சில்வர் லேமினேஷனை வந்து இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாருங்க, இது வந்து A4 சீட்டுமாங்க. பார்க்க டிஷ்யூ பேப்பர் மாதிரியே தான் இருக்கும். ஆமாம். 70 GSM இருக்கும் இது. ஆமாம். சரிங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இருக்கும். இது யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். இது டூப்ளெக்ஸ் போர்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேப்பர் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கோட்டிங் எதுவுமே இருக்காதுங்க. ஓகே. பிளைன் பேப்பராக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைப்லேயும் ஒரு பேப்பர் இருக்கும். எந்த பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய டைப் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட கட் பண்ணி அடிச்சுக்கலாம். ஓ, நியூஸ் பேப்பர் கூட கட் பண்ணி டேரெக்டாக நம்ம ஒரு 4 சைடாக கிழிச்சு கொடுக்கறத விட இதில் வந்து பிளேட் அடிக்கிறப்போ உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கும். சரிங்களா? ஓகே சார். சார் இப்போ இந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது என்ன சார்? சார் இந்த மிஷினோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது எப்படின்னா சார், இப்போ ஒரு டையோட கால்குலேஷன் தான். சரிங்களா? இது வந்து இப்போ 6 இன்ச் டைங்க, இது வந்து இப்போ 7 இன்ச் டைங்க. 6 இன்ச் டையை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோவுக்கு வந்து 300லேருந்து ஒரு 350 சீட்டு வரைக்கும் கிடைக்கும். அதாவது இந்த ரவுண்டு சீட்டாக கிடைக்கக்கூடியது. நம்ம வாங்க மெட்டீரியல் மேக்ஸிமம் இந்த ரவுண்ட் சீட்டு எல்லாமே சப்ளையர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ரா மெட்டீரியல் டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்துடலாம். இந்த மாதிரி சீட்டாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 GSM. இந்த பேப்பரோட திக்னஸ் வந்து 180 GSM. இந்த 180 GSM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு அப்ராக்சிமேட்டாக 300லேருந்து 350 பீசஸ் வரைக்கும் கிடைக்கும். ஓகே. இதில் என்ன அட்வான்ஸ்னா நமக்கு இந்த பீசஸ் 300 350 பீசஸ் வாங்குறது, இந்த 350 பீஸுமே நமக்கு வந்து ப்ராடக்டாக கிடைச்சிரும். வேஸ்டேஜ் எதுவுமே வராது. சரிங்களா? இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு கிலோவுக்கு 350 பீஸ் கிடைக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இப்போ வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி 25 பீசஸ்லேருந்து 35 பீசஸ் வரைக்கும் பேக்கெட் பண்ணுறாங்க. 50 பீசஸும் பண்ணுறாங்க. சில இடத்துல பண்ணுறாங்க. அது உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட் கால்குலேஷன் தான். ஒரு கிலோவுக்கு எவ்வளோ பேப்பர் வருதோ அதில் எவ்வளோ நமக்கு பேக்கெட் எவ்வளோ வருது, எத்தனை பேக்கெட் வருது, அந்த மாதிரி நம்ம அதை பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. GSMங்கிறது எவ்வளோ வரும் சார்? GSM வந்து உங்களுக்கு வந்து 100 GSMலேருந்து பண்ணலாம் சார். இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு 70 GSM வருங்க. ஓகே. சரிங்களா? இது வந்து A4 சீட்டோடது 70 GSM வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 GSM 100 GSM இருக்குது. ஒவ்வொரு டையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி GSMோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இந்த டையில் வந்து எந்த அளவு அடிக்கலாம் சார்? அதிகபட்ச GSM சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 500 வரைக்கும் கூட அடிக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 HP மோட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து நியர்பை 4 டன் கெப்பாசிட்டிங்க. இது 4 டன். ஆமாம். நமக்கு அவ்வளோ யூசேஜ் தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வுலாம் பின்னாடி இருக்குது. எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நார்மலான கெப்பாசிட்டி இருந்தாலே போதுமானது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டையை வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக 12 மணி நேரம் கூட ஓட்டலாம். ஹைட்ராலிக் சிஸ்டமும் 12 ஹவர்ஸ் ஓட்டலாம் நீங்கள். ஓகே. எந்த ப்ராப்ளம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோ பேப்பர் ஒரு டையில் அடிக்க முடியும்.
ஓகே 20 கிலோ 20 கிலோ பேப்பர் அடிக்க முடியும் ஒரு நாளைக்கு. ஒரு 8 ஹவர் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இதுல ஒரு 20 கிலோ அடிச்சோம்னா டோட்டலா 40 கிலோ வரும். ஓகே. இதுல என்ன ஒரு அட்வான்ஸ்னா உங்களுக்கு ஒரே மோட்டர்ல ரெண்டுமே ஆப்ரேட் ஆகும். இப்போ ஒரு 20 கிலோ அப்படிங்கிறது வந்து இப்போ எவ்வளவு குவான்டிட்டி வரும் சார் பேப்பர் இதுல? பீஸ்ல கேக்குறீங்களா? பீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு கிலோவுக்கு வந்து 300ல இருந்து 350 பீஸ் வரும் சார் இதுல. ஓ ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200ல இருந்து 250 பீஸ் வரும். ஓகே ஓகே. பெரிய இது. நம்ம per கேஜிக்கு per கேஜி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு குவான்டிட்டில பேக்கெட் போடுறீங்களோ அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அப்ராக்சிமேட்டா சார் 30 to 40% மார்ஜின் கம்பல்சரி கிடைக்கும். 100% கிடைக்கும். ஓகே. இப்போ இந்த மிஷினுக்கு வந்து அடுத்து சர்வீஸ் சார் இதுக்கு வந்து மிஷினரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1 year ஃபுல் வாரண்டி இருக்கு. சர்வீஸுங்கிறது உங்களுக்கு 100% ஃபுல் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மிஷினரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு சர்வீஸ் ஃபெயிலியர் வர வாய்ப்பு இல்லைங்க. 100% பக்கா குவாலிட்டியாக ஆப்ரேட் ஆகும். ஏன்னா மற்ற எலக்ட்ரானிக் சிஸ்டமாக இருந்தால் கூட டிவைஸ் இது மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு மேபி ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்கும். இந்த மிஷினரி பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக் சிஸ்டம். ஓகே. சென்சார் டைப் கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் மற்ற ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கான கரண்ட் பில் கன்சம்ஷன்ங்கிறது ஒன்று 8 ஹவர் ஒர்க்னா எவ்வளோ வரும் சார்? இப்போ கஸ்டமருக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா 1 கிலோ பேப்பர் அடிக்கிறீங்கன்னா ஒரு 50 காசுலேருந்து 70 காசு வரும். ஓகே. 1 கிலோ பேப்பருக்கு மொத்தமாக 1 கிலோ பேப்பரோட காஸ்ட் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 காசுலேருந்து 70 காசு வரும். கமர்ஷியல் கரண்ட் ஆயிருந்தா கமர்ஷியல் கரண்ட் தெரியல. கமர்ஷியல் லைன் நான் சொல்ல கமர்ஷியல் லைன் சொல்கிறேன். ஓகே. 50 காசுலேருந்து 70 காசு வரும். இப்போ இன்னொரு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்கறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ்ல பண்ண முடியுமா? எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான் சார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பண்ணக்கூடிய மிஷினரிஸ் எல்லாமே மேக்ஸிமம் சிங்கிள் ஃபேஸ்ல ரன் ஆகும். கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம 3 ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ இந்த ஒரு மிஷினரி போட்டிருக்கோம்னா இதில் வந்து இப்போ போட்டிருக்க பவர் பேக்லேயே இன்னும் 2 மிஷின் நம்ம ஆட் பண்ணி பண்ண முடியும். ஓ ஓகே. இதுல ஆட் பண்ணிக்கலாம். பம்பு கெப்பாசிட்டியா இருக்கட்டும், ஆயில் டேங்க் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், எல்லாம் ப்ரெஷர் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ஹெவியா போட்டுருக்கோம் சார். அப்புறம் இன்னொன்னு கேட்பாங்க எல்லா கஸ்டமர்ஸும், அது வந்து அவங்களுக்கும் அத்தியாவசியமும் கூட. இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட டை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா வந்து இன்னும் வேற இப்போ ஒரு 6 இன்ச் டை வச்சிருக்காங்கன்னா 12 இன்ச் டை நல்லா போகுது, ஒரு 10 இன்ச் டை நல்லா போகுது, பீஸ் நல்லா போகுது. ஸோ எங்களுக்கு அது மாத்திக்கணும் அப்படின்னா அது மாற்ற முடியுமா சார்? சார் இப்போ ஒன்ஸ் டையை பொறுத்த வரைக்கும் சேல் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான். யூஸ் பண்ணல அப்படின்னா திரும்ப மாற்றி கொடுத்துடலாம். அதான் இல்லை நான் சொல்றது புதுசாக ஆட் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா டை பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டையை பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த 2 போல்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணாலே நீங்கள் கழட்டிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க அப்படின்னு இது எப்படி கழட்டணும்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 வயசு குழந்தை கூட ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த மிஷினரிஸை. ஓகே சரிங்களா? ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணுறீங்க, ப்ரெஸ் பண்ணுறீங்க, இதை டவுன் பண்ணால் டவுன் ஆகும், அப் பண்ணால் அப் ஆகும். ரெண்டுமே அப்படி தான். சரிங்களா? அது இடையில மட்டும் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஏரியா மட்டும் இந்த 3 சப்போர்ட் இருக்கும். இதை இன்சர்ட் பண்ணக்கூடிய ஏரியா மட்டும் இந்த 3 ஏரியாவுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாலே போதும். பேப்பர் வைக்கும்போது மட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் 1 2 3 பில்லர் இருக்கும். இந்த ஒரு சைடு மட்டும் இல்லாமல் இருக்கும். இந்த சைடு மட்டும் உள்ள வைக்கும்போது மட்டும் கரெக்டாக மடிச்சுட்டு உள்ள வச்சிங்கன்னா அந்த சைஸ்க்குள்ள வச்சா சரியாகும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே தேவையில்லை. சப்போஸ் இல்லை கொஞ்சம் முன்ன பண்ணனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ வந்துட்டு இந்த மிஷின் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஓகே. பேப்பர் பிளேட் மிஷினுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? சார் பேப்பர் பிளேட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் எப்படின்னா மெயினாக வந்து எல்லா கடைகள்லையுமே, அதாவது கிராசரி ஷாப்பாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், பூஜா ஸ்டோராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மூவ்மெண்ட் இருக்குது சார். இது யூஸ் வந்துடும் ப்ராடக்ட்டு. இப்போ என்னோட கையில் இருக்க வரைக்கும் தான் இது ப்ராடக்ட்டு. இன்னொருத்தர் கை போயிடுச்சுன்னா அது யூஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ ஆனால் ரெகுலர் யூசேஜ் இருக்குது மேக்ஸிமம் எல்லா இடங்களும் இருக்குது. ப்ராடக்ட்டோட பேப்பரோட குவாலிட்டி தகுந்த மாதிரி, பேப்பரோட சைஸ் தகுந்த மாதிரி வேணால் ரேட்டு வித்தியாசம் இருக்கும். ப்ளஸ் அதோட சேல்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். கண்டினியூவாக உங்களுக்கு சேல்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ண வர்றாங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வரட்டும், விசிட் பண்ணட்டும். நம்ம எல்லாம் மேக்ஸிமம் ரெடி ஸ்டாக் இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம், இல்லைனா ஆர்டர் பேஸ் தான் மேக்ஸிமம். சரிங்களா? வந்து பார்க்க சொல்லுங்கள், நம்ம வாரண்டி கொடுக்குறோம். இன்கேஸ் ஏதாவது சப்போஸ் மிஷின் ஏதாவது டிஃபால்ட் ஃபெயிலியர்னா கூட என்னை வந்து பார்க்கலாம், கேட்கலாம். ஓகே. ரெண்டாவது இதுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கலன்னு சொல்கிறோம் சார். ரா மெட்டீரியல் உங்களுக்கு எத்தனை டன்னு மெட்டீரியல் வேணாலும் சொல்லுங்கள், நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன். எப்போ 24/7 எப்போ வேணாலும் கேளுங்க, வாங்கி கொடுத்தேன். ஓகே. ரா மெட்டீரியல்னாலும் நீங்கள் வாங்கி கொடுத்து எதுவும் வாங்கி கொடுத்துலாம் சார். நம்ம சப்ளையர் நம்பரே தர்றோம். உங்களுக்கு 4-5 சப்ளையர் நம்பர் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துரும். நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. சப்போஸ் வாங்க முடியாதவங்க நம்மகிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. பைபேக் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது? ஏன்னா பைபேக்கை நம்பி மட்டுமே தொழில் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கஸ்டமர்ஸ் பைபேக் இருந்தால் தாராளமாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க முதல்ல அவங்கள நம்பி பண்ண சொல்லுங்கள். பிஸ்னஸ் முதல்ல அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு டவுட் வருதுன்னா நம்மகிட்ட கேட்டாங்கன்னா கிளாரிஃபை பண்ணி கொடுக்கலாம். யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, பைபேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி வாங்கினாங்கன்னா உங்க அந்த மாதிரி போகிறப்போ என்ன ஆகும்னா அவங்க ஃபேக் தான் நடக்கும் சார். அவங்களோட கான்செப்ட் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிற காஸ்ட் வந்து 10 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 2 ரூபா கிடைக்கும். அதே விஷயத்த ரிப்பீட்டட் பண்ணி மெஷினரி சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா மெஷினரி தான் பார்ப்பாங்களே தவிர பைபேக் ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே.
சார் நம்ம இவ்வளோ கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம்னா நமக்கு இந்த மாதிரி பைபேக் வாங்குற மாதிரி இருந்தால் தான் நம்ம எதுக்கு சார் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். மெஷின் கொடுத்து நான் வீட்டில் நிம்மதியாக தூங்கலாமே. ஓகே சார். ஸோ இப்போ மிஷின் மட்டும் பண்றதுல வந்துட்டு அவங்க மார்க்கெட் தனியா போய் பண்றாங்கன்னா ப்ராடக்ட்டை விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. 100% ஃபியூச்சர் இருக்கு சார். உங்களுக்கு இதுல நம்மகிட்ட வாங்குற மிஷினரி வாங்க சப்ளையரு, கஸ்டமர்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ண சொல்லுங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துடலாம். ஓகே. இதுல வந்து பண்ணுவோம், எவ்வளோ மார்ஜின் வரும். இப்போ டெய்லி 8 ஹவர் ப்ரொடக்ஷன் பண்ற ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்றாங்கன்னா ஆமாம் மந்த்லி அவங்களால எவ்வளவு ஜென்ரேட் பண்ண முடியும் சார், மினிமம் சார் இன்னைக்கு வந்து பேசிக் லெவலு. மற்ற இடங்களில் பண்ணுறதெல்லாம் சும்மா ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம், மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க, அதெல்லாம் பொய்ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 500 ரூபாயிலிருந்து ஒரு 700 ரூபா சம்பாதிக்கலாம் சார் தாராளமா ஒரு நாளைக்கு. அவ்வளோதான் பண்ண முடியும். ஒருத்தரோட லேபர் எவ்வளவோ அதுதான். என்னன்னா இன்னொரு கம்பெனியில் போய் ஒரு எம்ப்ளாயை ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நம்ம டைமிங்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் காலை ஏர்லி மார்னிங் எந்திக்கிறோம், ஃப்ரீ டைம் பண்ணலாம், ஈவினிங் டைம் ஃப்ரீ டைம் பண்ணலாம், அது மாதிரி நிறைய டைம் பண்ணலாம். ஒரு கம்பெனி எம்ப்ளாயி போயிட்டோம்னா 9 to 6 9 to 5 டைமுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். ஓகே. இது வந்து அப்படி கிடையாது, நம்ம ஃப்ரீ டைம் பண்ணிக்கலாம். அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த மிஷின் அடிஷனலாக தாராளமாக பண்ணிக்கலாம் சார். இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளவு வருது சார்? சார் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினரி காஸ்ட்னு எடுத்தீங்கன்னா 90,000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே. இந்த மிஷினரி காஸ்ட்னா இன்னைக்குள்ள காஸ்ட் ரேட் இப்படி பார்த்தீங்கன்னா 145 வருதுங்க. ஓகே. 145 இது. ஆமாம். இந்த 90,000 எந்த மிஷின்? 90,000 இந்த மாதிரி சிங்கிள் செட்டப்ல வருங்க. ஓகே. சிங்கிள் செட்டப். ஆமாம். ஓகே. சரிங்களா. எல்லாமே 2 HP மோட்டர் கெப்பாசிட்டி தான் சார். தனித்தனி இண்டிவிஜுவல் பவர் பேக் தான் வரும். ஓகே சார். சரிங்களா. எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெவியாக போட்டிருக்கிறோம். மிஷினரிஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ இந்த மிஷின் பற்றின நிறைய விஷயம் வந்து நீங்கள் கிளியராக சொல்லியிருந்தீங்க சார். சார் இப்போ இந்த மிஷினுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து லோன் எந்த அளவு ப்ரொவைட் பண்ணுறாங்க சார்? லோன் வந்து நம்ம சைடில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சார், நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நம்ம சைடு என்ன கொட்டேஷனு ப்ளஸ் அதுக்கு முன்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். வாங்குற பையர்ஸோட சிபில் ஸ்கோரை பொறுத்து பேங்க்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதை பொறுத்து லோன்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ரைவேட் ஆப் நிறையா இருக்குது சார். இப்போ ப்ரைவேட் ஆப் நிறையா பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஃபைனான்ஸ் செக்டர் நிறையா பண்ணுறாங்க. அது அவங்கவுங்க சிபில் ஸ்கோரை பொறுத்து கரெக்டாக பண்ணாங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை நம்மளும் பண்ணி கொடுத்தா சார் நிறைய கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஸோ இந்த மிஷின் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மிஷின் ரொம்ப வருஷமாக ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வர எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த மிஷின் யாருக்காவது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கண்டிப்பாக. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.